ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65, அதாவது மிளகாத்தூள் போடாமல் பெப்பர் தூள் போட்டு எப்படி 65 பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மிளகாத்தூளை விட பெப்பர் தூள் நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், பெப்பர் பவுடர், சீரக பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம், இது காஷ்மீரி மிளகாய் தூள், சால்ட். இப்போ நம்ம மிளகாத்தூள் போல காஷ்மீர் மிளகாத்தூள் எதுக்கு போடுறோம்னா கலரு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அது போடுறோம். இப்போ எப்படி எந்த ஐட்டம் எவ்வளோ போடலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன் போட்டுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறோம். இதுதான் மெயின் காரணமே. காரம் அந்த சிக்கன் 65க்கு காரம் எடுக்க போவது இதுதான். பெப்பர் தூளில் தான் அதோடைய காரம் நம்ம எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடல. கூட கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இதில் இந்த ஆஃப் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை புழிஞ்சு விட்டுருவோம். உப்பு தேவையான அளவு. இதில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுங்க. இந்த எண்ணெய் எதுக்காக விடுறோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் கறியில் நல்லா ஏறிடும், உதிராது, மசாலா உதிராது, நல்லாயிருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கழுவி வச்சிருக்கிற கறியை 1/2 கிலோ கறி இருக்கும், அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மசாலாலாம் நல்லா ஏறிட்டோம். ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். குறைஞ்சது 1/2 hour ஊறினா போதும். ஆனால் 1 மணி நேரம் ஊறும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம அவசரமாக செய்ய போகிறதில்ல. அவ்வளோதாங்க.
மசாலாலாம் நல்லா போட்டு பரட்டிட்டோம். ஒரு மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்டிக்கு நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஓட்டிச்சியை பண்ணிவிட்டு இந்த சூடாகட்டும். சூடாகணுன்னு எடுத்து நம்ம ட்ரேயில் அடிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கனை கிரில்லில் அடிக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் இருக்கணும். ஃபுல்லாகவே 40 மினிட்ஸ். ஒரு பீஸ் வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி வந்துருன்னு பார்க்கலாம். மறுபடியும் 40 மினிட்ஸ் திரும்பி எடுத்து திருப்பி போடணும். நம்ம அதுக்கு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சிக்கன் எப்படி வெந்துருன்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது. நல்லா வெந்திருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, பெப்பர் போட்டு பார்பிக்யூ சிக்கன் 60 வந்து பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் சிக்கனை. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக நல்லா வெந்திருக்குது. நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.